Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil handwriting. Tamil handwritingல ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோங்க. அண்ட் தென் உயிர் எழுத்துக்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா உயிர் மெய் எழுத்தில் நம்ம என்னென்ன வரிசைகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா கா, கா, சா, ஞா, டா, 3 சொல்லி நா, தா இதெல்லாம் பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் இருக்கு இல்லைங்களா, நான் வரிசையில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி 2 ரூல் நோட்டில் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கான ரூல்ஸஸ் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 2 லைன் நோட்டில் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு குட்டி லைன் போட்டுக்கணுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதோட டாப்பில் இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஃபர்ஸ்ட் லைனில் போட்டுக்கணுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த ஸ்லீப்பிங் லைனு, அந்த ஸ்லீப்பிங் லைனில் எண்டிங்க்கு கொஞ்சம் பிஃபோரில் ஒரு திருப்பியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங் லைன் பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் டச் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வளைவு கொடுத்து அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொண்டு வந்து இங்கே கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போடணுங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நான் லெட்டர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் ஃபர்ஸ்ட் லைனில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட எண்டுக்கு கொஞ்சம் பிஃபோர்லையே, நம்ம எண்டில் போடக்கூடாதுங்க, கொஞ்சம் பிஃபோரில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கணும். இதோட ஃபினிஷிங் இருக்கு இல்லைங்களா எண்டு, அந்த எண்டுலேருந்து ஒரு குட்டியாக ஒரு வளைவு மாதிரி கொண்டு வந்து அதை அப்படியே அந்த லெட்டரோட கீழ் பாட்டமில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எண்டில் ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லைன் போடணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் லெட்டர். நம்ம இங்கிலீஷில் ஹேண்ட்ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா பாட்டம் லெட்டர் டாப் லெட்டர் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் தமிழ்லேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெட்டை கொம்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வரும். அதுக்கப்புறம் இந்த தாக்கு, நாக்கு, ஓக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீழே நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வரும், லைனை விட்டு கீழே வருங்க. ஓகேங்களா, தமிழ் ஹேண்ட்ரைட்டிங்லேயும் நம்மளுக்கு டாப் லெட்டர், பாட்டம் லெட்டர், மிடில் லெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்க. அந்த ரூல் படி நம்ம எழுதணும்னா தான் நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப அழகாக வருங்க. ஓகேங்களா, இப்போ நான் எழுதியாச்சு இல்லைங்களா, அடுத்தது நான் அதை எழுதலாங்க. அதுக்கு சேம் இதே மாதிரி தாங்க எழுதிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கால் கொடுக்கணுங்க. அதுக்கு ஸ்டாண்டிங் லைன் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்லீப்பிங் லைனோட எண்டுக்கு கொஞ்சம் பிஃபோரில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் லெட்டர். ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 2 லைனில் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் அன்ரூல்டில் இல்லை A4 சீட் இதுலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்குங்க ஹேண்ட்ரைட்டிங், உங்களோட ஹேண்ட்ரைட்டிங்கு. சரிங்களா, நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லித்தாங்க. அவங்களும் இதே மாதிரி அழகாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களாலையும் நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுங்க. இப்போ நான் பார்த்தோம், அடுத்தது நான் பார்த்துட்டோம் இல்லைங்களா, அடுத்தது நீ பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு ஒரு குட்டியாக ஒரு வளைவு மாதிரி போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து செகண்ட் லைனில் வந்து டச் பண்ணி விடணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு ஒரு குட்டியாக ஒரு வளைவு மாதிரி போட்டு அதை அப்படியே டவுன்வேர்டில் கொண்டு வந்து செகண்ட் லைனில் ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நீ லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பொறுமையாக அழகாக எழுதுங்க, அப்போ தான் அழகாக இருக்குங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்க் பெனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட் பென் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, அது பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை மோசமாக காமிக்குங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பயே நீங்கள் இங்க் பெனில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீ பார்த்தாச்சு, அடுத்தது நீ அது பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லைனில் அந்த இடத்துக்கு இப்படி குட்டி ஒரு வளைவு போட்டு அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் அந்த டேர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணுங்க. செகண்ட் லைனுக்கு போகக்கூடாது. இந்த கொம்புக்கு மட்டும்தான் நீங்கள் செகண்ட் லைன் வரணும். இந்த நீக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிற ஸ்லீப்பிங் லைன்லேயே குட்டியாக கர்வ் மாதிரி போட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணதுமே அங்கேயே டேர்ன் பண்ணி எகெயின் அந்த கொம்புலேயே போய் டச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணுங்க. இதுதான் வந்து நீ லெட்டர். ஓகேங்களா? இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் போய் பாருங்கள், அதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு இருக்குங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸ்ட்ரோக்ஸு, உயிரெழுத்துக்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேங்க. நீங்கள் அதைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் அழகாக ப்ராப்பராக எழுதி கற்றுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா நான் நீ இந்த 4 லெட்டர் எப்படி 2 லைன் நோட்டில் எழுதணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இது இல்லாமல் நம்ம சேனலில் என்னென்ன கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னா அபாக்கஸ் போயிட்டுருக்குங்க, கேலிகிராஃபி, கர்சிவ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குங்க, அண்ட் ஹிந்தி சொல்லி தந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய கிட்ஸுக்கு தேவையான நிறையா ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லி தந்துட்டுருக்கோங்க. நீங்கள் போய் நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி தேவையோ நீங்கள் அதுலேருந்து நீங்களும் லேர்ன் பண்ணி உங்களோட குட்டீஸ்க்கும் நீங்கள் சொல்லித்தரலாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, அண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.